இவ்வளோ அழகான ஒரு ஆரி பிளவுஸ் போட்டது எங்களோட ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட் கௌசல்யா. அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாமா? வாங்க கௌசல்யா. கௌசல்யா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலம் கிடையாது, ஈரோட்ல இருந்து டெய்லி வந்துட்டு போனீங்களா கிளாஸ்? டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும்ல. 4 மணி நேரம் 2 மாசம் ஃபுல்லா டிராவல் பண்ணி வந்து ஆரி முடிச்சுட்டு இப்போ அவங்களோட ஃபைனல் ஒரு அவுட்புட்டா வேற லெவல்ல பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ 2 மாசம் ஃபுல் பிஸி தான் இல்லையா? பாத்தீங்களா, இவ்வளவுதாங்க. நம்ம கேர்ள்ஸ் வந்து எப்பயுமே நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு. பட் ஒன்னு செய்யணும்னு நினைச்சோம்னா எவ்வளவு வேணாலும் நம்ம வந்து செஞ்சிருவோம் இல்லையா? அதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஏன்னா இந்த ஆரி வந்து இப்ப இங்க மட்டும் 2 மணி நேரம் இல்ல, நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுப்போம். அவங்க வீட்லயும் கண்டிப்பா பண்ணிட்டு வந்தே ஆகணும். ஸோ அதையும் அவங்க பேலன்ஸ் பண்ணி இப்படி ஒரு பிளவுஸ் போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ எப்படி இருக்க கான்ஃபிடன்ஸ்? இவ்வளவு தூரம் வந்து கத்துக்கிட்டதுக்கு என்ன தோணுது? வரட்டுங்க மேம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஓகே, கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டாலும் இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். நானும் 2 குட்டீஸ் வச்சிருக்கேன், 2 பொண்ணுங்க தான். வெளியே கொடுத்து போடையில கண்டிப்பா எப்படியும் சார்ஜ் அதிகமா பண்ணுவாங்க. நமக்கு நாமளே ஓன் யூஸுக்கும் போட்டுக்கலாங்க, பிசினஸும் பண்ணிக்கலாம். குழந்தைங்களே கவனிச்சுக்கிட்டே ஒரு பிசினஸ் பண்ணலாம். வீட்டு பக்கத்துல எல்லாம் இப்ப இதை பார்த்துட்டு கேக்குறாங்களா? அழகா போட்டிருக்கீங்க. 2 பேர் ஆர்டர் கொடுக்கறேன். வாவ், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? செம்ம. இப்போ நீங்க ஈரோட்லன்னும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ஈரோட்லயே பார்க்கலாம் தானே பார்த்திருப்பீங்க, அங்க எங்கேயாவது பக்கத்துல இருக்கா அப்படின்னு. சோ எப்படி எங்களை சூஸ் பண்ணீங்க? இவ்வளோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் வீடியோ பார்த்துதாங்க மேம். வந்து எல்லா ஒர்க்குமே பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா லேடிஸ் நிறைய இருக்கறனால சரி நம்மளாலையும் எவ்வளவு தூரம் ரொம்ப அதிகமா டிராவல் இருந்தாலும் நம்மளும் போய் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனாலதான் வந்து தூரம் இருந்தாலும் பரவாயில்ல மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு தினம் வந்துட்டு போயிருக்கீங்க. அவ்வளவுதான். 2 மாசம் இப்படிங்கிறதுக்குள்ள ஓடி போச்சு இல்ல? நின்றுச்சு, முடிஞ்சிருச்சேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஐயோ நம்ம டீம் எல்லாம் மிஸ் பண்றோமே அப்படின்னா. அந்த பாண்டிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தரும் ஒரு இடத்துல இருந்து வந்திருப்பீங்க. அந்த போட்டி பொறாமைகள்லாம் இல்லாம அந்த பாண்டிங் எதுவுமே இல்லைங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா, நிறைய பேர் நம்பர் கூட வாங்கியிருக்கேன். அப்படியா? சோ உங்க ட்ரைனர் எப்படி உங்களை ட்ரெயின் பண்ணாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லைங்க மேம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கேட்குற டவுட் எல்லாம் நல்லாவே கிளியர் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி, நல்லா புரியுற மாதிரியே டவுட் கிளியர் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி கேட்டாலும் சொன்னாங்க. உங்களுக்கு பேசிக்ஸ் எதுவுமே தெரியாது இல்லையா வரும்போது? கொஞ்சம் தெரியுங்க மேம், இன்னும் அவ்வளவா தெரியும்ல. அட்வான்ஸ்டா எனக்கு கத்துக்கலாம்னு நான் வந்து கத்துக்கிட்டேன். சோ இப்போ நீங்க சாட்டிஸ்ஃபைட் தான்? ஆமாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஈரோட்ல இருந்து சேலம் வந்து 2 சின்ன பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு வந்து கத்துட்டு போறது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளவு எஃபோர்ட்டுக்கு இப்போ அவங்க ஹாப்பியா கிளாஸ் முடிச்சுட்டு போறாங்க பத்தியா? அதுதான் எங்களோட அச்சீவ்மெண்ட்டா நாங்க நினைக்கிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட இந்த பணி தொடரணும், இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வரணும், நிறைய சம்பாதிக்கணும். ஒரு நாளுமே பரவாயில்ல நிலாஸ் ஃபேஷன் இன்ஸ்டியூட் போனோம், இப்ப நம்ம கை நிறைய சம்பாதிக்கிறோங்கிற ஒரு சந்தோஷம் தினம் உங்களுக்கு இருக்கணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்ஸ்டா பேஜ் இருக்கா உங்களுக்கு? கொலாப் பண்ணலாம். ஸோ எங்களோட இன்ஸ்டா பேஜ் கொலாப் பண்றேன். ஈரோடு சரௌண்டிங்ல உங்களுக்கு ஆரி போடணும்னா பாருங்க, அவங்க ஃபர்ஸ்ட் பிளவுஸே எவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்போ அவங்க 2 ஆர்டர் எடுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க நம்பி அவங்க கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க்யூ.